ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே நம்ம மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் இதிலே இருக்கட்டும். அப்புறமா எடுத்து நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம். ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை பச்சை தண்ணியில் போட்டு நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாம். அதை இப்போ பச்சை தண்ணியில் போட்டு இது எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இந்தமாரி 2 பீஸாக நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வானல் நல்லா காஞ்சிச்சு. 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சின்ன பீஸ் துண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். அதை 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு. ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி இதில் தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் மீல் மேக்கரில் எல்லா இடத்துலையும் பரவும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க நம்ம இதை செஞ்சு சாப்பிடலாம். நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸ்பூன் எண்ணெய் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு கிளறி விடுங்க. கடைசியாக மல்லித்தழையை தூவிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுதான் நம்மளுடைய சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய மீல் மேக்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.